ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதர் கிச்சன். இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான முட்டையே சேர்க்காத அச்சு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்து பொடிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்னொரு கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன். இது வரைக்கும் 1.25 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். ஆனால் திக்காக இருக்குது. மீதி இருக்கிற 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. மாவு கலக்கும் போது கரண்டியில் எந்த அளவுக்கு ஒட்டி வருது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணும். வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த அச்சு முறுக்கு அச்சியை எண்ணெயில் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போது கலந்து வச்சுக்கிற மாவில் 3/4 பதம் முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுடலாங்க. எண்ணெயில் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அதுவே தானாக கழண்டி விழுங்க. நல்ல பழகின அச்சியாக இருந்தால் தான் அங்கே வரும். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் வாங்கிக்கணும். வாங்கி நம்ம இது மாதிரி அச்சு முறுக்கு சுட்டுக்கலாம். பாருங்கள், லேசாக ஒட்டி இருக்குது, அதனால் நான் கத்தியால் எடுத்து விட்டுடுறேன். இப்போ ஒரு பக்கம் சிவந்துடுச்சு, அப்படியே திருப்பி விட்டுடுறேன். அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடுறேன். எடுக்கும்போது வளவளன்னு தாங்க இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. எண்ணெயில் அச்சியை சூடு பண்ணிக்கிறேங்க. இப்போ மாவில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் எண்ணெயில் போடுறேன். பாருங்கள், இது மாதிரி ஆட்டி விட்டுட்டே இருக்கும்போது அதுவே தானாக கழண்டி வந்துடும். ஃபஸ்ட் டைம் தாங்க லேசாக ஒட்டியிருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அச்சிலேருந்து அதுவே தானாக கழண்டி வந்துடுச்சு. இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுடுறேன். பாருங்கள், அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து தட்டில் வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் அச்சு முறுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஒரு அச்சு முறுக்கு எடுத்து பாருங்கள், உடைக்கும் போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த அச்சு முறுக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.